ஐயோ அம்மா, கீழே விழுந்து இடுப்பு எலும்புலாம் உடஞ்சிச்சு போலியே. எங்க போனான்னு தெரில. இவ எல்லாத்தையும் கேட்டு கேட்காத மாரி நிப்பா. செல்வி, செல்வி, வாடி சீக்கிரம். கூப்பிட்டீங்களா அத்தை? ஐயோ என்ன அத்தை, என்னாச்சு? ஏன் பெட்ல படுக்காம இங்க பத்துன்னு இருக்கீங்க? முகர கட்ட வேண்டுதல் எனக்கு அங்க பிரதர்ஷனம் பண்றேன். வேணா வந்து உருட்டி விடுறியா? அப்படியா அத்தை? என்ன வேண்டுதல் அத்தை? வா மாடு, வந்து சீக்கிரம் தூக்கி விடு. அத்தை என் கையை பிடிச்சிக்கோங்க அத்தை, பொறுமையா அப்படியே ஏஞ்சிக்கோங்க அத்தை. பாத்துட்ட. ஐயோ அம்மா, திருப்பி இடுப்பை வச்சுட்டா படுப்பாவி. அத்தை நான் ஒழுங்கா தானே அதை தூக்குறேன், நீங்க ஒழுங்கா கையை கொடுங்க ஃபர்ஸ்ட். அத்தை எப்படி அத்தை கீழே விழுந்தீங்க? என்னாச்சு அத்தை? நான் வேணா இன்னொரு வாட்டி விழுந்து காமிக்கவா? எவ்வளவு சோஃபாயில கொட்டி வச்சிருக்கா பாத்ரூம்ல, எவன் தெரில அது. அம்மா இந்தம்மா மீதி காசு. ஐயோ தப்பான நேரத்தில் கரெக்டாக வந்துட்டானே. சரிடி பட்டு, நீ போய் அந்த காசை டேபிள் மேலே வச்சுட்டு போய் படி. சரிம்மா, நான் இந்த காசு எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு நான் படிக்க போகிறேன். அம்மா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேலை சொன்னீங்களே, அந்த சோப்பாயில் ஊற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு. இதோ இங்கே பாருமா பாட்டி, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இதோ பாட்டி இங்கே நிற்கிறாங்களே, இது கீழே கொஞ்சம் ஊற்றிருக்கேன், அப்புறம் அங்கே கொஞ்சம் ஊற்றிருக்கேம்மா. கரெக்டாக ஊற்றிருக்கேனாம்மா நான்? ஏய், அப்போல்லாம் இது உன் வேலை தானா? அப்போவே நினச்சேன் நான் நீ தான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் பண்ணிட்டு நாடகம் ஆடுற நீ, நாடகக்காரி. அத்தை என்ன அத்தை, நீங்களும் இதை நம்பிட்டீங்களா? நான் உங்களை என் அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன்ல, என்னத்தை இப்படிலாம் சொல்கிறீங்க? சரி நடிச்சு தொலையாத. அப்படியே என்ன கைத்தாங்களாம் உள்ளே கூட்டு போ. இடுப்புலாம் ஒரே வலியா இருக்கேப்பா, எலும்பு நொறுங்கிடுச்சு போல உள்ள. சரி வாங்க அத்தை, அப்படியே என் கையை பிடிச்சிக்கோங்க. காலையிலேருந்து நின்று கால்லாம் வலிக்குதுப்பா. இந்த சின்ன பொண்ணு எருமை எங்கே போச்சுனே தெரில. இதுவே அம்மா கறி கிச்சனில் இருக்கட்டும், நான் போயிட்டு இதை செய்யவா அதை செய்வான்னு கேட்பாளுங்க. மாமியார் கறி இருந்தால் எட்டி கூட பார்க்க மாட்டாளுங்க. அத்தை என்ன அத்தை தனியாக பேசிட்டு இருக்கீங்க? சரி காலையிலேருந்து உள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்களே, என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க? என் ஹெல்ப் ஏதாச்சும் வேணுமா சொல்லுங்க அத்தை. இப்போதான் உனக்கு கண்ணு தெரிஞ்சுதா? சரி எங்கே போயிட்டு வர? அதுவா அத்தை, உங்க ஃப்ரெண்டு பாத்ரூம்ல வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க, அதான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அத்தை. என்னடி சொல்கிறேன்? என்னாச்சு? சரி நான் சமையல் வேலைலாம் முடிச்சிட்டேன். நீ உப்பு காரம் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிடு. அப்புறம் எலும்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ராஜிக்காக, அது கொஞ்சம் சூப் மட்டும் வச்சிரு. சரிங்க அத்தை, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆஹா, அந்த அரை டிக்கெட்டை பழிவாங்க ஒரு சரியான சான்ஸ் கிடச்சிருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இன்னும் ஏதோ கமகமன் ஸ்மெல் வருது. அத்தை ஏதோ விதவிதமாக சமைச்சு வச்சுருக்காங்க போலியே, என்னன்னு பார்ப்போம். ஆஹா, பறக்கிறது, தாவுறது, ஓடுறது, நடக்கிறது எல்லாம் இருக்கே. அடி பாவி அத்தை, இத்தனை நாளாக இது சமைக்க தெரியும்னு எனக்கு தெரியாமல் போச்சு. இதெல்லாம் எங்கள் கண்ணில் காமிச்சிருப்பீங்களா நீங்கள்? பொண்ணு வரான்றவுடனே எல்லாமே சமைக்கிறது. இருங்க, எனக்கும் ஒரு நாள் வரும். சரி நம்ம வந்த வேலையை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏன்னா பொண்ணு சாப்பிட்டு முடிச்சா நமக்கு மிச்சம் எதுவுமே இருக்காது. தாய் கிழவி எல்லாத்தையும் பொண்ணுக்கே வச்சிருவா. கேட்டால் அவங்க மாமியார் வீட்டில் சரியாக கவனிக்க மாட்டுறாங்க. இங்கே வந்தால் தானே அவள் திருப்தியாக சாப்பிட முடியும் அப்படின்றவா. அப்போ நான் மட்டும் எங்கே போகிறது? அம்மா வீட்டுக்கும் அனுப்புறது இல்லை, இங்கேயும் சரியாக ஆக்கி போடுறது இல்லை. அப்புறம் நான்லாம் என்னவா? இது என்ன வஞ்சர மீனா? சே, என் வாழ்நாள் இதை நான் சாப்பிட்டதே இல்லையா? அடி தாய் கிழவி, இதை என்னைக்காச்சும் நான் ஆக்கி போட்டிருப்பியா? சின்ன பொண்ணு, இதுக்கு மேலே பொறுக்காத, எடு அந்த நடு பீஸை சாப்பிடு. அப்பா இப்போதான் என் வாழ்நாள் திருப்தியாக சாப்பிட்ருக்கேன்ப்பா. இத்தனை நாளாக ஆக்கி போறேன்ற பேரில் கேவலமாக சமைச்சிட்டு இருந்தேன் தாய் கிழவி. இதனாலேயே ராஜியை டெய்லி வீட்டுக்கு வர சொல்லலாம் போலியே. திருப்தியாக இன்னைக்கு தான்ப்பா என் வாழ்நாளையே நான் சாப்பிட்ருக்கேன். ஐயோ, சாப்பிட்றதுல சூப் செய்ய மறந்துட்டேனே. சின்ன பொண்ணு எட்ரி குண்டான செய்ய ஆரம்பிடி சூப்பை. அரட்டிக்கேடு, உனக்கு சூப்பா கேக்குது? இரு, சூப்பில் ஆப்பசோடாவை கலக்கி இன்னைக்கு ஒரு வலி ஆக்குறேன். என்னடி ஆச்சு உனக்கு? இப்போதான் என் மருமக சொன்னா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு. அதுவாடி, சில எலிங்கெல்லாம் பொறி வச்சுன்னு சுத்துதுங்க. என்னைக்கு என் கையில் மாட்ட போகுதுன்னு தெரில. மாட்டுச்சு நசுக்கிடுவேன் புச்சி. சரி உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். எனக்கு காஃபிலாம் வேணாம்மா, இப்போதான் வீட்டில் குடிச்சிட்டு வந்தேன். எங்க கீதா, நேற்று நைட்டு உங்ககிட்ட பேசினது அவ்வளோதான். எங்கள் வீட்லேயும் என் மக சண்டை போட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கா. அவங்க மாமியார் கூட ஏதோ சண்டையா. ஆனால் என் மருமக தங்கம் கீதா, நான் சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து அவளே நீங்கள் போங்க அத்தை நான் சமைக்கிறேன் அப்படின்ட்டா. யாரு சின்ன பொண்ணா? வாய்ப்பே இல்லையே. நேற்று அவன் நாத்தனாரை எப்படி வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஐடியா கேட்டுட்டு இருந்தா. இந்த கிழவி பேர் வந்து கதைக்கதையாக விடுது. இதை கேட்டு என் மாமியார் இன்னும் கொஞ்சம் ஆடுவாளே. அப்படியாடி, எனக்கு ஒன்று வந்து வாய்ச்சிருக்கே. நான் சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லா வேலையும் செஞ்சு தொலைக்கிறா. என்ன பண்ணுறது? எல்லாம் என் தலை விதி. எல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. கடவுள் என் தலையெழுத்தில் இப்படி தான் நான் பாடு பண்ணணும்னு எழுதி வச்சுருக்கான் போல. இப்போ கூட பாரு, நாத்தனாருக்கு சூப் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கா. என் மருமக மாதிரி ஊரில் எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டாங்கப்பா. எனது சூப்பா? சின்ன பொண்ணு வைக்கிற சூப்பு செம்ம சூப்பராக இருக்குமே. எப்படியாச்சும் உங்ககிட்ட பேசி ஒரு பவுல் வாங்கிக்க வேண்டியதுதான்.
இரு கீதா, உனக்கு ஒரு பவுல் சூப் நான் போய் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி. அத்தை, சூப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. சின்ன பொண்ணு வைக்கிற சூப்பு செம்ம சூப்பராக இருக்கும். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு, எல்லாத்துக்கும் அழிஞ்சினே இரு மாடு. சரி இருங்க 2 பேருக்கும் நான் போய் எடுத்துட்டு வரேன்.